பெருந்தன்மையே உனது மறுபெயர் தான் கமலஹாசனா அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு என்னன்னா 2 சம்பவத்தை நம்ம உதாரணமா சொல்லணும். அப்பதான் 2 சம்பவத்தை நம்ம கம்பேர் பண்ணாதான் இதனுடைய அருமை தெரியும். அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ், நான் வந்து கமல் பக்தன், கமல் வெறியன், கமலை பத்தி யாராவது சொன்னா சண்டைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து வெளியில நிப்பாரான்னு ஆழ்வார்பேட்டை ஆபீஸ்ல பார்ப்பேன்லாம் சொன்னார் லோகேஷ் கனகராஜ். அவரே வந்து அவரை வச்சு படம் எடுத்தாரு. விக்ரம் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் என்ன தப்பு பண்ணார்னா, அதுக்கப்புறம் அவர் கைதி 2, ரோலக்ஸ், விக்ரம் 2 எடுத்திருக்கணும். அவர் என்ன தப்பு பண்ணாருன்னா, லியோங்கிற ஒரு மாபெரும் ஒரு தோல்வி படம், அதாவது ஒரு மட்டமான படத்தை எடுத்தாரு. அது வசூல் ரீதியா அதிக வசூல் பண்ணதாக கணக்கு காமிச்சாங்க. பட் படம் வந்து மட்டமான படம், செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியாது. அதே மாதிரி கூலி படம் எடுத்தாரு. கூலி படமும் ஒரு மகா மட்டமான ஸ்கிரீன் பிளே. ரஜினிகாந்த் வந்து கூலி படத்தோட ரிசல்ட் முதல் நாள் வசூல் நல்லா இருந்து அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து உட்கார்ந்து போய் வசூலும் சரியில்லாம அந்த படம் வந்து விமர்சக ரீதியாகவும் பயங்கரமா அடி வாங்கினதுனால ரஜினிகாந்த் கடுப்பாயிட்டாரு. ஏன்னா இப்ப ஜெயிலர்லாம் படம் ஓடினப்ப சன் பிக்சர்ஸ் கார்லாம் கொடுத்தாங்க நெல்சனுக்கு. ஆனா இந்த படத்துக்கு வந்து எதுவும் கொடுக்கவும் இல்லை, சன் பிக்சர்ஸ் அடக்கி வாசிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் உண்மையான ரிசல்ட் என்னன்னு. ரஜினிக்கு உண்மை தெரியும். ரஜினி வந்து அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பான ஆளு. அவர் வந்து இந்த படம் விமர்சகர்களும் ஏத்துக்கல, வசூல் ரீதியாகவும் சரியா அமையல. இது வந்து ஒரு முதல் நாள் மட்டும் ஒரு விளம்பரம் பண்ணி ஏதோ ஒரு அந்த மாதிரி வந்த வசூல் தானே தவிர அது வந்து லாட்டரி சீட்டு மாதிரி தான். அது நியாயமான வசூல் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த காம்பினேஷன்னால வந்த ஒரு எதிர்பார்ப்புல வந்து டிக்கெட் புக் பண்ணாங்க. முதல் ஷோ முடிஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சு இது தேராது அப்படின்னு. ஸோ இதனால கடுப்பாகி லோகேஷ் கனகராஜ் அவர் தூக்கிட்டாரு. ஆனால் தூக்குன உடனே அவர் என்ன பண்றாரு, கமல் ரஜினி 2 பேரையுமே, அதாவது கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றதா இருந்தது. இந்த படத்தோட ரிசல்ட் கூலி பார்த்ததுக்கு அப்புறம் கமல் ரஜினி 2 பேருமே ஒரு வேண்டான்னு முடிவு பண்றாங்க. அதுல கோவப்பட்டு அவர் அன்ஃபாலோ பண்றாரு கமல் ரஜினி 2 பேருமே ட்விட்டர்ல. ஸோ இன்னொரு பக்கம் சுந்தர் சியை இயக்குனராக அனௌன்ஸ் பண்றாங்க. சுந்தர் சி வந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா நான் அந்த படத்துலேருந்து விலகிக்கிறேன்னு கமல்கிட்டையோ ரஜினிகிட்டையோ தனிப்பட்ட முறையில் சொல்லாமல் அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாரு. போஸ்ட் போட்டு எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குறாரு. அது மிகப்பெரிய அதிர்ச்சி கமலுக்கெல்லாம். ஏன்னா கமல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணக்கூடியவர். அவர் கம்பெனிலாம் ஒரு வெள்ளைக்காரன் கம்பெனி, எல்லாருக்கும் பேமெண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும், அங்கே எதுவுமே தப்பு நடக்காது. ஸோ இவர் இப்படி போனது வந்து அவங்களுக்கு அதாவது படம் நின்றுக்கு விலகி போயிருக்காங்க. அது எப்படின்னா சொல்லிட்டு போவாங்க சார், சொல்லிட்டு போவாங்க. பட் இவர் வந்து டைரக்டா சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கமலஹாசன் அதற்காக குஷ்பு கிட்ட அவருடைய நட்பை மாத்திக்கவே இல்லை, அதே பெருந்தன்மையோட நட்பா தான் பழகிறாரு. அதுதான் கமலஹாசனுக்கும் லோகேஷுக்கும் உள்ள வித்தியாசம்.